இப்ப ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசத்தை எஸ்டிபி வரவேற்கிறதா, தொடர்ந்து ரஜினி அரசியலுக்கு வாரேன்னு சொன்னதுமே பிஜேபி தான் முதல்ல வரவேற்றது. அதை தொடர்ந்து ரஜினியை போய் சந்தித்தவர்கள் பார்த்தா இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ரஜினி சம்பத் செஞ்சிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவா சார்ந்தே ரஜினியை சந்திப்பு படலமும் ரஜினி அதற்கான காலங்களை தாழ்த்தி வருவதும் இது அரசியலுக்கு ஆரோக்கியமான ஒரு அரசியல் நினைக்கிறீங்களா? இது இல்லைன்னா தன்னுடைய சினிமாவை வளர்த்துக் கொள்வதற்காக ரஜினி செய்யக்கூடிய ஒரு யுக்தின்னு நினைக்கிறீங்களா? அவர் தனது கொள்கையை சொல்கிற போது அவர் எதுவுமே அவர் என்ன சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையுடைய கொள்கை என்னங்கிறத அவர் சொல்லல. நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையில அவருடைய கொள்கை என்னங்கிறத அவர் சொல்லல. அவர் முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, தாராளமயமாக்கலை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, அல்லது முதலாளி வர்க்கத்துக்கு சாதகமான கொள்கை முடிவுகளை அவர் முன்னெடுப்பாரா, உழைக்கும் மக்களை பற்றி அவருடைய பார்வை என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி அவருடைய பார்வை என்ன, சமூக நீதி கோட்பாடை பற்றி அவருடைய பார்வை என்ன, இந்த நாட்டில் இப்ப மக்கள் போராடி கொண்டிருக்கிற அடிப்படையான பிரச்சனைகளில் அவரது பார்வை என்ன, இதை வைத்துத்தான் ஒருவரை எதிர்ப்பதா ஒருவரை ஆதரிப்பதா என்பதை தீர்மானிக்க முடியுமே தவிர வெறும் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று எதிர்ப்பதோ அல்லது சினிமாவில் இருக்கிறதுனால இவர் அரசியலுக்கு வரலாம் என்று ஆதரிப்பது என்பதோ ஒரு சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. அவருடைய கொள்கை என்ன, அவர் எதை முன்வைத்து தேர்தலை சந்திக்க போகிறார், அரசியலுக்கு வரப்போகிறார், அந்த பார்வையில் அவர் சொல்லுகிற அந்த கொள்கையில் தெளிவும் புரிதலும் மக்களை பற்றிய கவலையும் இருக்கும் என்று சொன்னால் அப்போது அதை பற்றி எங்களது கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்கிற போதே அதற்கு பின்னால் பாரதிய ஜனதாவுடைய கரம் இருக்கிறது, பின்னணி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி பரவலாக அது இருக்கிறது. RSS பின்னணி இருக்கிறது என்கிற பயம் பல்வேறு இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் இருக்கிறது. அர்ஜுன் சம்பத்தை போன்ற குற்றவாளிகள், குற்ற பின்னணி உடையவர்கள், வன்முறையின் மீது நாட்டம் இருக்கக்கூடியவர்கள், சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரானவர்கள், இவர்களையெல்லாம் அவர் பேசுவது அவர் சந்திப்பது என்பதே அது ஒரு கண்ணியமான ஒரு சூழலாக ஒரு சூழலை இதை ஏற்படுத்தவில்லை. அவருக்கு யார் வழிகாட்டுகிறார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்பது நமக்கு தெரியல. எனவே இதெல்லாம் அவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இவருடைய பின்னணி என்ன என்பதை இதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்க முடியும், மக்கள் பார்ப்பார்கள். எனவே நீங்கள் சொன்னதை போன்ற அந்த அர்ஜுன் சம்பத்தை சந்திப்பது பாரதிய ஜனதாவுடைய பின்னணி இருக்கிறதா என்பது பற்றிய இந்த கேள்விக்கு ரஜினிகாந்த் தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரை சந்தித்து பேசக்கூடியவர்கள், அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய, ரஜினிகாந்துக்கு சரியான ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.